வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கியமான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ரிட்டெல் ஆப்ஷன் குளோபல்ல இன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல ஸ்டெல்லான்டிஸோட ஒரு பெரிய ஃபால பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நோவோ நார்டிஸ்க்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் ரிட்டெல் ஆப்ஷன் குளோபல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது டெஃபினட்டா அமெரிக்க மார்க்கெட்ல இன்ட்ரஸ்டடா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள குடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி நீங்க அமெரிக்க மார்க்கெட் பற்றியான ஆர்வம் இருந்ததுன்னா, ஸோ செக் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய ஒரு வியூவும் அந்த ஒரு வீடியோல நான் டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்ட்ரஸ்டடா இருந்தா டெஃபினட்டா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட் அப்டேட் எல்லாம் பார்ப்போம். நம்ம பார்க்க போறது எஃப்எம்சிஜி பங்குகள் பற்றியான அப்டேட் தான். ஸோ ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கில புது பிராண்ட்ஸ உள்ள இழுக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. பட் இதெல்லாம் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. 2, 3 குவார்ட்டருக்கு முன்னாடியே நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, அக்யூசிஷன் மூலியமா தான் இருக்க போதுன்ட்டு கிளியர் கட்டா இவங்க முன்னாடியே நமக்கு தெரிவிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இதில HUL பார்த்தீங்கன்னா 2000 கோடி கிட்ட நினைக்கிறேன். மினிமலிஸ்ட்டா வாங்குனாங்க. ஸோ ஐடிசி, அதுக்கப்புறம் காட்ரேஜ், இப்போ ரீசென்ட்டா மேரிக்கோ பார்த்தீங்கன்னா, காஸ்மிக்ஸ அக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி இந்த சோஷியல் மீடியால பெரிய அளவுக்கு பிரபலமா இருக்கக்கூடிய சில பிராண்ட்ஸ எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் கையகப்படுத்திட்டு வந்துட்டுருப்பது. ஸோ இந்த நிறுவனங்களுக்கு லாங் டெர்ம்ல ஒரு நல்ல குரோத்த குடுக்குங்கிற எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கு. ஸோ புது பிராண்ட கஷ்டப்பட்டு உருவாக்குவது ரொம்ப சிரமம். இந்துஸ்தான் யூனிலிவரே பல பிராண்ட்ஸ அக்யூர் பண்ணி பெரிய அளவுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணி அத வளர்த்தி வச்சிருக்காங்க. சந்தையில இப்ப அது ரொம்ப முக்கியமான பொசிஷன்ல கூட இருந்துட்டு வந்துட்டுருக்கு. நல்ல வருவாயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பாரிச்சு குடுத்துட்டுருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி நிறுவனங்களோட குரோத் இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாரி தான் இருக்கும் அப்டின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா, ஸோ இவங்களோட ப்ராடக்ட்டுக்கு மாற்றா பார்த்தீங்கன்னா, பல புது கம்பெனிஸ் பெரிய அளவுக்கான ஒரு போட்டிய குடுக்குறாங்க. ஸோ Instagram, YouTube போன்ற சமூக வலைத்தளங்கள்ல அவங்க பெரிய அளவுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர வச்சு ஒரு விளம்பரம் பண்ணி, ஸோ அவங்க பிராண்ட நல்ல இடத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ இது இவங்களுக்கு ஒரு போட்டித்தன்மைய ஏற்படுத்துது. ஸோ அத சமாளிக்கும் விதத்தில அந்த பிராண்ட்ஸயே புடிச்சு உள்ள போடுற ஒரு வேலைய தான் நம்ம ஊர் எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நல்ல செய்தி தான். ஒரு பீரியட்ல ஒரு நல்ல வளர்ச்சி எஃப்எம்சிஜில இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி செக்டார் பார்க்கும்போது ரொம்பவே புவர் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்த ஒரு செக்டாரா இருக்கு. அதில ஒரு சில பங்குகள் ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. பட் லார்ஜ் கேப் பங்குகள், இன்னும் பல எஃப்எம்சிஜி பங்குகள் பார்க்கும்போது, ஸோ ரொம்பவே சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதில இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஐடிசி அண்ட் இந்த HUL போன்ற இடத்துலலாம் நமக்கு என்ன மாரியான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பேசியிருக்கோம். ஜோதி லேப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ட் கோல்கேட் அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இந்த பங்குகள் எதுவுமே பெருசா பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. நல்ல கரெக்ஷன குடுத்த பங்குகளா இருக்கு. ஸோ இது பக்கமெல்லாம் ஒரு கண்ண நம்ம நண்பர்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதா இருக்கு. ஒரு ரிக்வெஸ்ட்டா இருக்கு. ஸோ செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையில டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போதைக்கு ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கு. மேபி நம்மளால ஸோ இண்டிவிஜுவலா எஃப்எம்சிஜி பங்க பிடிக்க முடியலைனாலும், எஃப்எம்சிஜி ETF பக்கம் கூட நம்ம ஸ்லோ அக்யூமுலேட் பண்றதுக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிறது என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டா இருக்கு. பட் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ பெரிய ஒரு ரிட்டர்ன் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது எதிர்பார்ப்பு. ஸோ டவுன் சைட் ரிஸ்க் இங்கேருந்து ஒரு பெரிய அளவுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த எஃப்எம்சிஜி பங்குகள்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. அடுத்தது ஸோ கோட்டாக் மகேந்திரா பேங்க் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. கோட்டாக் மகேந்திரா பேங்க் இதுக்கு முன்னாடி ஐடிபிஐ பேங்க்க அக்யூர் பண்றதுல முன்னிலையில இருந்தாங்க. நாங்க வாங்க போறோம் அப்படி இப்படின்ட்டுலாம் ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்தது. ஆனா, ஸோ இப்போ இந்த ஐடிபிஐ பேங்கோட ஸ்டேக் செல்லிங் பிட்டிங்ல கோட்டாக் பேங்க் பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ட்டு அவங்களே கிளாரிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ ஏன் திடீர்னு பேக் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ இல்ல இதுக்கப்புறம் திரும்ப ஏதாச்சும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த ஐடிபிஐ பேங்க்க அவங்க கேப்சர் பண்ணுனா, ஸோ கண்டிப்பா ஒரு 2லிருந்து 3 வருடம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கல் இருந்துட்டு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் பேங்கோட சைஸ் இன்னும் பெருசாகும். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும். பட் இடப்பட்ட டைம்ல கண்டிப்பா சிக்கல் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் என்ன பண்றாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாடா ஸ்டீலோட ரிசல்ட் வந்திருக்கு. டாடா ஸ்டீலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது
நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. இயர் ஆன் இயர்ல நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 700% ரைஸ் ஆயிருக்கு. 57,000 கோடி ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த குவார்ட்டர்ல டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். பட் கமாடிட்டி பொறுத்தவரைக்கும் எல்லாம் நம்ம கன்னா பின்னான்னு எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. என்னதான் அது ஒரு ஏற்றத்த குடுத்தாலும், நீங்க டாடா ஸ்டீல விடுங்க. மற்ற கமாடிட்டி செக்டார் பங்குகள் எல்லாம் என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ அதனால நம்ம இந்த மாரி பங்குகள் பக்கம் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு பேஸ் பிரைஸ்ல இருக்கும்போது மட்டும் தான் என்ட்ரி ஆகணுங்கிறது என்னோட கருத்து. ஸோ என்எம்டிசி நம்ம அத ஒண்ணா எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரா டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக் ஒரு டைம்ல ஒரு வாய்ப்ப நமக்கு குடுத்தது. ஆனா இப்போ அதுலலாம் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, எந்த விதமான வாய்ப்பும் நமக்கு இல்ல. ஸோ இந்த மாரி கமாடிட்டி செக்டார் ரொம்பவே வாலடைல். மேபி கீழ போய் படுத்ததுன்னா எந்திரிக்கவே எந்திரிக்காது. கும்பகர்ணனோட குழந்தையாட்டம் தூங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால இது பக்கம் நம்ம போகாம இருப்பது ரொம்பவே நல்லது. அடுத்தது மகீந்திரா அண்ட் மகீந்திரா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, ஸோ மகீந்திரா பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ரிக்ஷாவ வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா, இத வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது ஏதாவது ஒரு ஆட் வரட்டும். ஸோ யூடியூப்ல ஏதாச்சும் பார்த்தேன்னா, டெஃபினட்டா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ இது மட்டும் தான் முக்கியமான விஷயமான்னு கேட்டா, இல்ல. ஸோ ஆல்ரெடி இந்த 3 வீலர் செக்மெண்ட்ல யார் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கான்னு பார்த்தா, மகேந்திரா தான் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ பலருக்கும் பஜாஜ் அப்படின்னு வந்து தோணியிருக்கலாம். ஆனா பஜாஜ் இல்ல நம்பர் 1 பிளேஸ்ல. ஸோ 3 வீலர் எலக்ட்ரிக் 3 வீலர்ல நம்பர் 1ல இருக்கிறது மகேந்திரா நிறுவனமா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 95,800 வண்டிகள் வந்து வித்திருக்காங்க. ஆனா பஜாஜ் பார்க்கும்போது 78,540 வண்டிகள் கிட்ட வித்திருக்காங்க. ஸோ குரோத் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல 40% குரோத் வந்து மகேந்திராக்கு ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்தில பஜாஜோட குரோத் பார்த்தீங்கன்னா, 87% க்ரோ ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு விகிதத்தில வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களா இந்த 2 நிறுவனங்கள் இருக்காங்க. அதே சமயத்தில டிவிஎஸும் வந்து களம் இறங்கிட்டாங்க. ஸோ டிவிஎஸ் அண்ட் பஜாஜ் அண்ட் மகேந்திரா 3 பேரும் ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ பார்த்தீங்கன்னா, பூர்த்தி பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இது போக அங்கங்க ரீஜனல் பிளேயர்ஸ் நெறைய பேர் வந்து இருக்காங்க. நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு, பட் அவங்களுடைய சேல்ஸ் எல்லாமே இயர் ஆன் இயர்ல டிக்ளைன் ஆயிட்டு தான் வந்துட்டுருக்கே தவிர, வளர்ச்சி பாதைய நோக்கி போகல. ஏன்னா, ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய லெஜெண்டரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு காம்படிஷன போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. பட் மகேந்திரா ஸோ எல்லா செக்மெண்ட்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெரிய ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்லயும் ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து டிராக்டர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ், எஸ்யூவில நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதே மாரி ஹெவி வெஹிக்கிள்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இந்த 1 டன், 2 டன் இந்த மாரி செக்மெண்ட்ல பார்க்கும்போதும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா ஒரு ஆல்ரவுண்டரான ஒரு பங்குன்னு பார்த்தா மகீந்திரா. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராலோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டுல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆயிருக்கு. இது வெறும் ஆஸ்ட்ராலுக்கு மட்டும் நடக்கல. இவங்களுக்கும் நடந்திருக்கு. சுப்ரீமுக்கும் நடந்திருக்கு. ஸோ எல்லாரோட இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பங்குகளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது, ரொம்பவே வந்து சுமாரான பெர்ஃபார்மன்ஸ வந்து இந்த காலாண்டுல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 108 கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. தொடர்ந்து சில 12 குவார்ட்டரா எடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இல்ல. ஸோ ஒரு கன்சாலிடேட்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, இல்லாம இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதனால வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீண்ட காலத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைவதற்கான வாய்ப்பு ஆஸ்ட்ரால் மட்டும் இல்ல, சுப்ரீம்ல இருக்கு. ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. இந்த மாரி பங்குகள்ல இருக்கு. பட் ஒரு கரெக்ஷன் ஏற்படுமான்னு நம்ம பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில ஒரு பெஸ்ட் ஒரு இடம் கிடைச்சதுன்னா, இந்த செக்டார நம்ம ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ பல செக்டார் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கு. பட் அதுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, பொறுத்து இருக்கணும். இந்த மாரி ஷார்ட் டெர்ம்க்கு பண்ணணும்னா, ஷார்ட் டெர்ம் அப்டின்னாலே சிலர் என்ன நெனச்சுக்குவாங்கன்னா, 3 மாசம், 6 மாசம்னு நெனச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாரியான ஒரு சூழ்நிலை இப்ப நம்ம மார்க்கெட்லயே வந்து கிடையாது. ஸோ ஷார்ட் டெர்ம் அப்டின்னாலே நம்ம இத லாங் டெர்ம்க்கு ஹோல்டு பண்ணாம 1 வருடம் இல்ல 2 வருடம் வச்சுக்கிறதுக்கு தான் என்னோட பார்வையில ஷார்ட் டெர்மா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இந்த பங்குகள் இன்னும் நெறைய பங்குகள் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணி வச்சு தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் எல்லாத்துலயும் ஒரு பிரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சிருப்பேன். அந்த பிரைஸ் எக்ஸ்பெக்டேஷன எத்தன பங்குகள் மீட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா மீட் பண்ணும்போது அந்த இடத்துல நான் டெஃபினட்டா வந்து ஒரு ரிஸ்க் எடுப்பேன். ஸோ ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமா? என்ன ஏதுங்கிறதெல்லாம் 2வது. பட் தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ ஒர்க் பண்றோம். நம்ம ஒர்க் மேல நமக்கே ஒரு நம்பிக்கைங்கிறது வச்சு தான் இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அப்படி நான் பண்ணும்போது கண்டிப்பா அந்த அப்டேட் எல்லாம் ஷேர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு
மார்க்கெட்ல அங்கங்க அக்யூமுலேட் பண்றதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ டிசிஎஸ சொல்லலாம், ரிலையன்ஸ சொல்லலாம், ஐடிசிய சொல்லலாம். ஸோ இதெல்லாம் லார்ஜ் கேப்ல. இது போக இன்னும் சில பங்குகள்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும். ஸோ லார்ஜ் கேப் பங்குகள்லயே ஏற்படும். ஸோ அதையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் சில இடத்துல சில சைக்கிளிக்கல் ஸ்டாக் எல்லாம் வந்து இருக்கு. ஹோல்டு பண்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்துல வாங்குறதுக்காக ஒரு முயற்சிகளும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வந்து அதெல்லாம் வந்ததுன்னா அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சரியான விகிதத்தில நம்ம பண்ணணும். எல்லாத்துலயும் போய் 4 குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி, 10 குவான்டிட்டின்னு வாங்குறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நம்ம புரிஞ்சே ஆகணும். அந்த மாரி நம்ம வாங்கணும்னா கடைசி வரைக்கும் பணம் பண்ண மாட்டோம். நம்ம போர்ட்ஃபோலியோல அது ஒரு 50% 100% அப்படின்னு லாபத்த காட்டுனாலும், பெருசா எந்த விதமான ஒரு பணமும் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால நம்ம நல்லா ஒர்க் பண்றோம். அந்த ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற ஒரு பலன் கிடைக்கணும்னா, சரியான விகிதத்தில அதையெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நான் டெஃபினட்டா வந்து பண்ணுவேன். ஸோ அந்த மாரி பண்ணுனேன்னா கண்டிப்பா அந்த அப்டேட்டையும் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். உழைப்பே உயர்வை தரும் அப்படின்னு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!